ஆண்டவர் 7 சபைகளில் குறித்த காரியங்களை தனித்தனியாக சொல்லியிருக்கிறாரு. சப்போஸ் ஒரே காரியத்தை சபையில் இல்லை எல்லா ஜென்ரலாக அவர் பார்த்து அதை சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், இந்த 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 லெட்டரை நீ எல்லா சபைகளுக்கும் எழுதுன்னு சொல்லியிருக்கலாம், அனுப்பு எல்லா சபைகளுக்கும் அறிவின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. ஒவ்வொரு சபையும் தனித்தனியாக நோக்கி அதில் நல்லது கெட்டதெல்லாம் அவர் பார்த்து ஆராய்ஞ்சு அதை அவர் அந்த சபை நல்ல காரியங்களை குறித்து அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அவங்க நடக்கிற தவறான காரியங்களை அவங்களுக்கு சுட்டி காட்டி அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கிறாரு இல்லையா. நீ இந்த உன்னில் இந்த குறை இருக்கிறது, நீ இந்த காரியத்தை நீ செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் தனித்தனியாக அந்தந்த சபையினுடைய நிலைமையை அறிந்து அவர் பார்த்து அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்போ என்ன அது, கர்த்தர் நம்முடைய சபையை குறித்தும் உலகத்தில் எல்லா சபையும் குறித்து அவர் ஒரே தீர்ப்பு சொல்கிறதுக்கு அவர் ஆள் இல்லை. ஒவ்வொரு சபைக்குள்ள பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, அந்த சபையின் உபதேசங்கள் எப்படி இருக்கிறது, அந்த சபையாருடைய காரியங்கள் எப்படி இருக்குது என்பது யாருக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும். அதுதான் அவர் பார்க்குறாரு. ஜென்ரலாக எல்லா சபையும் ஒரே மாதிரி பார்க்கல. அதனால தான் நீங்கள் போகிற சபையில் உங்கள் போதெல்லாம் உங்கள் தலைவர் போதகர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய ஜீவம் எப்படி இருக்கிறது, அது நல்லா பார்க்கணும் நீங்கள், ரைட். பிறகு அந்த சபையின் உபதேசம் எப்படி இருக்கிறது அது பார்க்கணும். பிறகு அந்த சபையினுடைய காரியங்கள்லாம் எப்படி நடக்குது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதெல்லாம் நடக்குதா, எல்லாம் வசனத்துப்படி நடக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். 2 3 அப்புறமா அந்த சபையில் உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான், அந்த சபையை பார்த்து தான் நீங்கள் தெரிந்து கொண்டு போகணும். ஒவ்வொரு சபையில் என்னென்ன நடக்குது, நல்ல காரியம் என்ன இருக்குது, அங்கே என்ன வேதத்துக்கு விரோதமாக ஆண்டவர் அருவருக்கிற காரியம் என்ன இருக்குது, ஆண்டவர் அதில் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவனுக்கு ஒவ்வொரு சபையிலும் புத்தி சொல்கிறாரு. நீ நல்லதாக இருந்தால் அதை அப்படியே பற்றி கொண்டுரு, நீ மரணம் இருந்தும் உண்மையாயிரு, சத்தியத்தில் நீ நிலைத்திரு, நீ பெற்றுக்கொண்டதை நீ கடைசி வரைக்கும் பிடித்து கொள்ள, அப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. நிறைய நேரத்தில் அட்வைஸ் கொடுக்குறாரு. நீ ஆதில் கொண்டு அன்பு பண்ணி விட்டா, இப்போ நம்ம பார்க்க போகிறோம், நீ உன் அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் நீ ஜீவிக்கிற, உன்னுடைய சபையில் உபதேசங்கள் சரியில்லை, விபசாரம் வேசித்தனம் இதெல்லாம் விக்கிரங்கள் ஆராதனை இந்த மாதிரி உபதேசம் உங்கள் சபையில் இருக்குது, உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. அப்போ கர்த்தர் கிருபையில் நம்ம நிறையா காரியங்களை நம்ம பார்த்தோம். பிறகு ஜெயம் கொள்ளுற ஜெயம் கொள்ளுகிற ஜீவியம் நமக்கு காணப்பட வேண்டும். ஜெயம் கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு விசேஷத்தை ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார் இல்லையா. கடைசியில் அதை முடிக்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் அவன் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவேன், அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன், அவனுக்கு மன்னாவை கொடுப்பேன், அவனுக்கு புதிய நாமத்தை நான் தரிப்பேன், அவனுக்கு நான் புதிய எருசலேமில் அவனை தூணாக்குவேன். அப்படியே நிறைய ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கார். அதனால் ஜென்ரலாக நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது தனித்தனியாக நாமே ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளணும், புரியுதில்ல. அதனால தான் ஆண்டவர் தனியாக 7 சபைக்கும் தனியாக எழுதி 7 சபைக்கும் தனித்தனியாக அவர் காரியங்களை அவர் சொல்கிறாரு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன சபை, இல்லை ஆமாம் லவோதிக்கா சபை. படிங்க அதை. தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் அப்படின்னு இந்த லவோதிக்கா சபை ஒரு செல்வமுள்ள சபை, ஒரு ஐஸ்வர்யமுள்ள சபை, ஒரு வெல்தி சர்ச். பண வசதி அங்கே கம்மி இல்லை, நல்ல பணக்கார சபை. இது லவோதிக்கா சபை. அது மட்டும் இல்லை, வேதத்தில் பார்க்குறாங்க அங்கே அந்த பேங்கிங் சிஸ்டம்லாம் நிறையா இருக்குதான். எப்படி பஹ்ரைன்
பேங்கிங் சிஸ்டம் முதல்ல அந்த காலத்தில் மிடில் ஈஸ்ட் இருந்ததோ, இந்த பக்கம் சுவிட்சர்லாண்டு பேங்கிங் கள்ளப்பணம்லாம் அங்கே போய் தள்ளுறதுக்கு அங்கே நிறைய பேங்கிங் இருக்குதோ, அந்த மாதிரி இதில் வந்து அங்கே நிறையா பேங்க்ஸு இருந்துதான் எங்கள் இல்லை, ஏன்னா பணம் நிறையா இருக்கிறது. அதுக்கப்புறமா அங்கே ஒரு மெடிக்கல் ஸ்கூலு இருந்ததான், மெடிக்கல் ஸ்கூலு. இந்த கண்ணுக்கு போடுற மருந்து, அந்த ஆயின்மெண்ட்டு, அந்த களிம்புலாம் செய்கிற ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருந்தது, ரைட். அப்போது கண்ணு வியாதிக்கு அது பார்வடிக்கிறதுக்கு அவங்களுக்கு மருந்து செய்கிற இந்த களிம்பெல்லாம் ஐ ஆயின்மெண்ட்லாம் செய்கிற ஒரு இடம் அது இருந்தது. அதை வச்சுன்னு ஆண்டவர் திருப்பி அடிக்கிறாரு அவங்களுக்கு, ரைட். அது பிறகு நம்ம பார்க்கலாம். அப்போது அதில் வந்து ஐ ஆயின்மெண்ட்லாம் அங்கே செய்கிற கொண்டு இருந்தாங்க. அப்புறமா அங்கே உள்ளும் வந்து நெய்கிற ஒரு பிஸ்னஸ் அங்கே இருந்தது. அப்போது அதனால் அது மட்டும் இல்லை, வாட்டர் ஸ்காசிட்டி, தண்ணி பஞ்சம் எங்கள் லவ்வுதுக்கையில் தண்ணி பஞ்சம் இருக்கிறதுனால எங்கேயோ அங்கே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குமா. அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கிலேருந்து நம்ம அந்த டக்கு போட்டு அந்த தண்ணியை வந்து லவ்வுதிக்கா கொண்டு வருவாங்களாம். அப்போது அங்கே தான் ஹாட்டாக இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அது அங்கேருந்து ஊருக்குள்ளே வரத்துக்குள்ளே ஏன்னா குளிர்ந்துடாது, வெது பார்ப்போம். ஒரு இடம் குளிர்ந்தாலும் பரவாயில்ல, அங்கே ரொம்ப ஹாட்டு நம்மளுக்கு தெரியும்ல. அங்கேருந்து வரும்போது ஒரு இடம் குளிர் ஆகிடாது. அந்த ஹாட் ஸ்ப்ரிங்லேருந்து தண்ணி வரும்போது இவங்க கண்ட்ரிக்கு வரும்போது அது வெதுப்பாக ஹீட் லாஸ் ஆகுது இல்லையா. போயிட்டு வரும்போது சில்லுன்னா வரதில்லை, சில்லுன்னாவும் வரதில்லை, ஆனால் சூடாகவும் வரதில்லை. என்ன வருது? வெது அது வச்சு ஒரு அடி அடிக்கிறார் ஆண்டவர். புரியுதுல்ல? ஆண்டவர் அப்படி தானே. இப்போ ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், புல்லை பாருங்கள், பூவை பாருங்கள், லீலி புஷ்பத்தை பாருங்கள். அப்படி தான் ஆண்டவர் நான் பெரிய சத்தியங்களை கொடுக்குறாரு. அப்போ அதனால் அப்படி வர்றதுனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எடுத்தோன்னு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே அவருக்கு அதுங்க சரி கண்டம் பண்ணுறாரு. உன் கிரையில் அறிந்துக்கிறேன், நீ குளிருக்குமல்ல அனலுமல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமை அப்படி ஆகுது. ஆமைன்னு எனக்கு சொல்லி என்ன அர்த்தம்? இல்லைம்மா, ரைட்டு, உள்ளது அது பிறகு அது அர்த்தம், அது உள்ளது, அதுதான் உண்மையான அர்த்தம். உள்ளது அதோட ஆமீன் என்கிறவர் அப்படின்னா அர்த்தம் ஆண்டவருடைய நாமங்கள் அது ஒன்று. ஆண்டவருடைய பேர் வந்து ஒன்று வந்து ஆமேன். அல்ல, ஏன்? அவர் உண்மை உள்ளவர். ஆமேன் என்றால் உண்மை உள்ளவர். அதனால்தான் ஆண்டவர். இப்போ நம்ம பாருங்கள், சில சமயத்தில் பிரசங்கலாம் நல்லா பண்ணும்போது நீங்கள் ஒரு நல்ல சத்தியம் வரும்போது இப்போ நம்ம சபையில் நீங்களே என்ன சொல்கிறீங்க? ஆமேன்றீங்க. ஏன்? அந்த சத்தியம் உண்மையாக இருக்குது, அது நல்லது, ரைட் தான், உண்மையாக இருக்க, அது தான் ஆமேன்னு சொல்கிறோம். அதுதான் அது புரியுதாப்போ? உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி உள்ளவர், அது நம்மளுக்கு தெரியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் பிதாவாகிய தேவனுக்கு உலகத்தில் ஒரு உண்மையான ஒரு சாட்சியாக அவர் உலகத்தில் அவர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, அவர் யாரா? இன்னொன்று 4 காரியம் இருந்தால தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருந்தவர். அப்போ தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருந்தவன் நம்மளெல்லாம் படிக்கும் போது அவர் இயேசு கிறிஸ்து முதல்ல படிக்கலை. ஏன்? அவர் தேவன், அந்த அர்த்தம் இல்லை. அது தேவன் எல்லாரும் சிருஷ்டிக்கும் போது இயேசு கிறிஸ்து தான் முதல்ல சிருஷ்டித்தார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கல, அவர் தேவன். அவர் வந்து இட்டர்னல் காடு. அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, ரைட். அப்போது அவர் சொல்லுகிறது அது 1-2 வசனம் படிச்சிருங்க. யோவான் 1 அதிகாரம் 3 வசனம் படிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் யார் மூலியமா? இயேசு கிறிஸ்து தான் உண்டாயிடுச்சு. சகலமும் அவர் மூலியம் மட்டும் உண்டாச்சு. அவர் உண்டான பிற்பாடு வரல. உண்டாக்குறது யார்? இயேசுக்கு தான். உலகத்தையும் அது சிருஷ்டித்தது அவர் தான். உங்களையும் என்ன படித்தது யார்? இயேசு கிறிஸ்து தான், ரைட். அப்புறமா உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. கொலோசியர் 1 அதிகாரம் 15, 16, 18 படிங்க. அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும். யாரு? இயேசு கிறிஸ்து. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தி இருந்தவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது தேவன் இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்து நம்மளை சிருஷ்டிக்கல. நம்மளை சிருஷ்டித்ததே யாரு? இயேசு தான். அவர் சொல்ல சொல்ல வார்த்தை சொல்ல சொல்ல எல்லாம் உருவானது. சரியா? ரைட்.
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. புரியுதாப்பா? சரி, வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் இது 4 வசனம் படிங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும். சரி, போதும். 8 வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தான் நம்மளெல்லாம் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டி கர்த்தர், ரைட்? அவர் சிருஷ்டிக்கு முதல் இல்லை, நம்ம சிருஷ்டித்தவரே இயேசு கிறிஸ்து தான். அவர் ஆதியும் அந்த ஆள் தான், ஆல்ஃபா ஒமேகா, ரைட்? அவர் இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவர். அதனால் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அந்த கடைசி அந்த சபைக்கு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, நீ உன் கிரியில் நான் அறிந்துக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாக இருந்தால் நல்லா இருக்கும். நான் அதுக்கு யோசிப்பேன், ஓகே, ஆண்டவருக்கு அனல் தான் இஷ்டம் இல்லையா? எல்லாரும் ஆவியில் அனலாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? குளிராக இருந்தாலும் நல்லதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போது அனலாக இல்லாமல் என்ன இருந்துடலாம், நம்ம குளிராக இருந்துடலாம். இவர் வாந்தி பண்ணி போகிறது யாரை? வெதுனால தான் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் ஒரு சொல்கிறேன், இப்போ நம்ம சில பேர் இந்த காஃபி டீ குடிக்கிறீங்க இல்லையா? காஃபி டீ எப்படி குடிப்பீங்க? சூடாக தான். ஆமாம், சூடாக தான் காஃபி டீ குடிப்பீங்க. அது கொஞ்சம் வெது ஆகிட்டோன்னு சொல்கிறான். பேசினே இருக்கும்போது வெது ஆகிடுச்சு, இது கொஞ்சம் சூட வச்சிடுறீங்களா அப்படின்னு. அது அப்போது இந்த காஃபி டீலாம் நான் என்ன பண்ணுறோம்? சூடாக குடிக்கிறோம். அதே வெது வந்தால் குடிக்கிறதில்ல. ஐஸ் டீன்னு ஒன்று விற்குது இல்லையா? ஐஸ் டீ அது எப்படி இருக்கணும்? அது கூலாக தான் இருக்கணும். அந்த ஐஸ் டீ வெதுவாக இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. அப்போ ஐஸ் டீ எப்படி இருக்கணும்? அது ஐஸாக அப்படி அந்த ஐஸ் போட்டு அந்த கூலாக இருந்தது அது. இப்போ புரியுதா? அப்போது அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் 2 இருக்குது. ஒன்று குளிர்ந்த வாழ்க்கை. குளிர்ந்த வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? உலகத்தோடு ஒட்டி பாவத்தில் ஜீவித்து உபசாரம், வேசித்தனம், பொய், களவு, ரட்சிப்பு இல்லாமல் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய காணியாட்சிக்கு புறமாக நரகத்துக்கு நேரிக்கப்பட்ட கூட்டம் தான் யாது? குளிர். அனல் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று நம்ம ஆவியில் அனலாக இருந்து வசனத்துப்படி ஜீவித்து நம்ம பரிசுத்தமாக, நீதியாக, உண்மையாக ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை நம்ம வாழறோம் இல்லையா? அதுதான் எந்த வாழ்க்கை? அனலாக உள்ள வாழ்க்கை, ரைட்டா? இப்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது அநேக பேர் இங்கே நம்ம அப்படி தான் இருக்கிறோம். அநேக பேர் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று நீ குளிராரு இல்லைன்னா அனலாரு. அப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம்ப்பா, குளிராக இருந்தவனுக்கு என்ன கதி? ஆமாம், அவனுக்கு அழிவு தான், ரைட்? அனலாறவனுக்கு ஓகே, ஆண்டவர் பாதில் அவன் விசேஷமாக அவனுக்கு உள்ள பங்கு கிடைக்கும். ஆனால் என்னடா, நீ குளிரும் இல்லை அணையில் வெது பண்ணான்னு தான் பண்ணுவேனே, வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. குளிராறவனுக்கு நோ செகண்ட் தாட், அவன் கலாஸ் காட் கேஸ். அது அனலாகிறவங்களுக்கு ஓகே. இந்த வெது கேஸ் தான் ஆண்டவருக்கு பிடிக்காதது, ரைட்? புரியல? இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? ரட்சிக்கப்பட்டவன் கை தூக்கிடுறோம். ஞான்சான் எப்போ பார்த்தாலும் ஞான்சான் இந்த மனுஷனுக்கு கண்ணுக்கு பாடாமல் ஞான்சானமோ எடுத்துடலாம். சரி, அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் இந்த சர்ச்சு ஃபுல் காஸ்ட்யூம் சர்ச்சு வரோம், போகிறோம், வசனம்லாம் கேட்குறோம். இதோடு சரி, எங்கள் 4 வாளோட சரி. ரூமுக்கு போன உடனே ஈவன் பஸ்ஸுலேயே தொடங்கிடும் விஷயங்க இல்லையா? பஸ்ஸுலேயே பேச்செல்லாம் தொடங்கிடும். அப்புறம் ரூமில் போன உடனே நம்ம வேலை ஸ்தலத்தில் வேறு மாதிரி வாழ்க்கை. சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாழ்க்கை, திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு வாழ்க்கை. புரியுதில்ல? பைபிள் வாசிக்கிறது கிடையாது,
ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஒரு விசுவாசம் கிடையாது, உலகத்தாம்பாரியே ஜீவிச்சு பொய் சொல்லின்னு கள்ளத்தனம் பண்ணிக்கின்னு ஈவனுக்கு விபசாரம் பண்ணிக்கின்னு சான்ஸ் இருந்தால் அப்படியே பண்ணின்னு ஜனங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதியத்துக்கு வரேன். இந்த ஆளுங்களை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வாந்தி பண்ணி போடுவார். புரியுதாப்போ? இந்த கடைசி பைபிள் ஸ்டடியில் நம்ம கற்றுக் கொடுத்தது எப்படி இது குளிராக இல்லை நம்ம, ரைட்? அதை வாட்டி கவலை இல்லை நம்மளுக்கு. அனலாகிறோமா அதான் கேள்வி. இப்போ இல்லைன்னா வெது பார்க்குறோமா? இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணணும். ஆண்டவருக்கு இப்படி ஒரு காற்றுல ஒரு சேத்துல இருக்காரு, அதில் ஆண்டவருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. விசுவாசினா விசுவாசியாக இருக்கணும், உண்மைனா உண்மையாக இருக்கணும். உண்மை எப்போ சோதிக்கப்படும்? அது ஏதோ ஒரு பிரச்சனை தான் தான் உண்மை சோதிக்கப்படும், ரைட்? அப்போ அதில் நீ என்ன இருக்கணும்? உண்மையாக சாட்சியாக இருக்கணும், ரைட்? ஆமாம். மற்றவன் கண்ணக்கு எதிரான், அப்போ உனக்கு ஒரு சோதனை வரும், உனக்கு பணம் தேவைப்படும். சரி, நம்மளும் கொஞ்சம் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீ கண்ணக்கு எதினா நீ வெது பார்க்குறேன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஆண்டவர் முன்பாக நம்ம நிறுத்தி, நான் அனலாகிறேன்னா வெது பார்க்குறேன், குளிர் விட்டுருங்க. அனலாகிறேன்னா வெது பார்க்குறேன். நம்ம எப்போதும் ஆவியில் அனலாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியார் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரோ, ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியார் நமக்கு என்ன உணர்த்துறாரோ, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம ஆவியானுக்கு நம்ம கீழ்ப்படியணும். எது நல்லதுன்னு தெரியும், எது நம்ம தீமைன்னு தெரியும். ஆண்டு நம்ம முன்னால் எழுத வச்சுட்டாரு, நல்லதும் வச்சுட்டாரு, தீமை வச்சுட்டாரு. அதை சூஸ் பண்ணுறது யார் கடமை? நம்ம கடமை தான். ஆதியில் வச்சது இன்னும் வச்சு தான் இருக்கிறாரு. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அடிக்கிற கனியை வச்சுட்டாரு, அது இன்னும் அழிவு வைக்கிறாரு. உனக்கு மோட்சம் வேணுமா, நரகம் வேணுமா? உனக்கு ஜீவன் வேணுமா, மரணம் வேணுமா? உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? உனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, தரித்திரம் வேணுமா? எவ்ரிதிங் இஸ் லெஃப்ட் டு யூ. ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று தான் இருக்கிறது. ஆனால் நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே ஆவிலன் அண்ணலாக இருக்கேன்னு எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி நம்ம ஆவியாண்டர் நம்ம அவித்து போடக்கூடாது, ஆவியார் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. எப்போதும் ஆவியில் நிறைஞ்சி பரிசுத்த ஆவியானுக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம அனல் உள்ளலாம் நம்ம ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாரு? அதுதான் இங்கே கேள்வி. இப்போ அடுத்து இந்த சபையார் பெரிய பணக்கார சபையார், அது வந்து பார்க்கலாம். அவனுக்கு யோசனை நான் ரொம்ப பெரிய ஐஸ்வர்யன்னு யோசிச்சுன்னுக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை என்ன சொல்கிறாரு, நீ தரித்திரன்றாரு. அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஃபுல் காசு சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துகிறேன், நீங்கள் யோசித்துக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய பார்வையில் அது வெது பறக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவருக்கு முன்பாக நம்ம நிற்க போகிறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நம்ம ஆராய்ந்து பார்க்கல நம்ம காணப்பட வேண்டும். நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுப்பாக இருக்கிறபடியால் உன்னை வாயிலேருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஃபினிஷ். ஆண்டவர் சொல்லிட்டாரு. வேறு அதுக்கு இந்த சக்குன்னு சான்ஸே இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் ஆண்டவர், ரைட்? கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வா, அப்புறம் நான் உனக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லலை. நீ அது வெதுப்பாக தான் என்ன அர்த்தம்? ஃபினிஷ். யூ ஆர் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத்து. புரியுதில்ல? அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இப்போ இதில் பாருங்கள், இந்த 17 நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதப்பக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறது அறியாமல் நாய்சவனன் என்றும் திரவிய சமன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நம்ம அநேக காரியத்தில் நம்ம பணத்தை வச்சு நம்முடைய செல்வாக்கை வச்சு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம எடை போட்டுக்கிறோம். நம்ம அதே சமயத்தில் ஒரு குறையும் எனக்கு இல்லை நீ நினைக்கிற அப்படின்னு அவன் யோசிச்சுன்னுக்கிறானுங்க. எது வச்சுன்னு? உலக பிரகாரமான செல்வத்தையும் ஆஸ்தியும் பணத்தையும் அவனுடைய பொசிஷனையும் அவனுடைய வீடு நிலம் வேலை பணத்தை வச்சுன்னு அவன் இடம் போடுறான். ஆண்டோடைய பார்வையில் அது ஒன்றுமே கணக்கில் இல்லை. ஆண்டவர் அவன் நினச்சிருக்கிறான். அப்படி நான் அவர் ஐஸ்வர்யம்
எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு எல்லாம் இருக்குது அப்படி நினைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை மாதிரி பரிதபிக்கப்பட்டவன் எவனுமே இல்லைன்னு சொல்கிறாரு. நம்முடைய உலக பிரகாரமான ஆஸ்திகளை வச்சு, நம்முடைய வேலையை வச்சு, நம்முடைய செல்வத்தை வச்சு, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு, நமக்கு இருக்கிற படிப்பை வச்சு நம்ம மேன்மையாக நம்ம எண்ணவே கூடாது. கர்த்தருடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி நம்ம நினச்சோம்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்டு என்ன, நீ நிர்பாக்கியம் உள்ள, அப்புறமா பரிதவிக்கப்பட்டவன். யுவர் கண்டிஷன் வெரி மிசரபிள். ரொம்ப பரிதாபத்தில் இருக்கிற, உன்னை காப்பாற்றுறதுக்கு எவனுமே இல்லை, ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கிறப்பா, உனக்கு இது விடுவதுக்கு நீ உன்னை மீட்கிறதுக்கே முடியாத நிலையில் இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பரிதபிக்கப்பட்டவன் தரித்திரன். ஆமாம், நீ யோசிக்கிற உனக்கு பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, ஐஸ்வர்யம், ஆனால் உன்னை போல தரித்திரன் எவனும் இல்லை. குருடன். நீ ஐ ஆயின்மெண்ட் வச்சு ஐ ப்ராப்ளத்தில் நீ சால்வ் பண்ணாலும் நீ குருடனாக இருக்கிற. ரைட்? மெடிசனை வச்சு சாதாரண கேட்ராக்டியோ லாங் சைட்டு ஷார்ட் சைட்டை நீ மாற்றுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. உன் சைட்டு போயிட்டு இருக்குது. என்ன சைட்டு? ஆவிக்குரிய சைட்டு போயிட்டு இருக்குது. புரியுதுல்ல? பிறகு ஆமாம், அப்படி ட்ரெஸ் பண்ணின்னு பட்டு புடவை கட்டின்னு இருக்கிற. ரைட்டு? அப்படி தான் நீ யோசிச்சுக்கிற. ஆனால் நீ நிர்வாணியாக இருக்கிறன்றது நீ மறந்து விடாத. புரியல? அதனால் ஆண்டோடைய பார்வையில் உலக அழகோ, உலக செல்வமோ, உலக பணமோ, ஆஸ்தியோ, வேலையோ, நம்முடைய காரியங்களோ ஒன்றுமே இல்லை. இப்போ சில பேர் நம்மளை பாருங்கள், அநேக பேர் பெரிய பணக்காரன், நம்மளே சொல்லிக்கிறோம் அவன் பெரிய ஆள், பெரிய பணக்காரன். எதை வச்சு எடை போடுறோம்? பணம் நம்மளுக்கு தெரியும். அவங்கள வச்சுருக்க பணம், அவன் எவ்வளோ பணம் வச்சு நமக்கு தெரியாது. அவனுடைய காரு, அவன் வீடு, அவன் எத்தனை பேர் வேலைக்காரர் இருக்கிறாங்க. ஆனால் அவன் உள்ளே கூழ் தான் குடிச்சுன்னு இருப்பான், அது உனக்கு தெரியாது. ரைட்? அவனுக்கு ஃபுல்லாக சுகர் இருக்கும், இல்லாத வியாதியெல்லாம் அவனுக்கு இருக்கும், பிபி இருக்கும், சுகர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். ஆனால் வெளியே நம்ம எடை போகிறதெல்லாம் என்ன, இவன் பெரிய பணக்காரன் அப்படின்ட்டு இப்படி வச்சு தான் நம்ம ஆளுகளை எடை போடுறோம். அதே மாதிரி குடும்பங்களில் பார்க்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டார், சும்மா பைபிள் எடுத்துகிட்டு அப்படி இப்படி ஷோக்காக அவர் கையில் வச்சார்னா பெரிய பரிசுத்தவான். ரைட்? ஆமாம், அவர் ஒன்றும் பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் ஃபாஸ்டிங் பேர் நடத்துகிறாரு, எப்போ பார்த்தாலும் ஜபன்றாரு. அப்படின்னு நம்ம பார்த்தா என்ன பண்ணுறோம், இவர் ரொம்ப பெரிய பரிசுத்தவான் இருக்கிறாரு. எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளி வேஷம்தான், எல்லாம் வெளி வேஷம்தான். ஆண்டவர் பார்க்குறது எது பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. உன்னுடைய பணமோ, உன்னுடைய செல்வமோ, உன்னுடைய ஆஸ்தியோ, உன்னுடைய நகையோ, உன்னுடைய உடையோ, உன்னுடைய வேலைக்காரனையோ ஆண்டவர் பார்க்குறது இல்லை. ஆண்டவர் பார்க்குறது இருதயத்தில் நீ எப்படி இருக்கிற. அதனால் அது சொல்கிறாரு. அதனால் அடுத்த வசனம் படிங்க. நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட தட் மீன்ஸ் இவர் பணக்காரன் யோசிச்சுக்கிறாரு. ஆனால் இவர் ஆண்டவர் பார்வையில் இன்னும் தரித்திரனாக தான் இருக்கிறாரு. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளு. கடையில் போய் வாங்கிடாத, வெளியே போய் வாங்க முடியாது. நீ எங்கே யார்கிட்ட வாங்கணும்? கர்த்தர்கிட்ட தான் வாங்கணும். என்கிட்ட வாங்கிக்கோ. சரி. நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் நான். ஆமாம், சரியா? அப்போது நீ என்னதான் உனக்கு பணம் இருந்தாலும் அது உனக்கு ஆஸ்தி இல்லை, அது உனக்கு சம்பாத்தியம் இல்லை, அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. அதனால் நீ என்ன பண்ண, என்கிட்ட நீ புடமிட்ட பொண்ணை நீ வாங்கிக்கொள். 1 பேதுரு படிங்க. 1 Pétரு 7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. புடமிடப்பட்ட பொண்ணு நீ வாங்கிக்கணும்னா தான்
நீ உனக்கு என்ன தான் இருந்தாலும் சரி, உனக்கு விசுவாசம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் வராது எல்லாம் பாவம். அப்போது நீ உனக்கு என்ன தான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, உன்னுடைய விசுவாசம் எங்கே இருக்குது? உன்னுடைய விசுவாசம் யார் மேலே இருக்குது? உன் ஐஸ்வர்யத்து மேலேயா, உன்னுடைய பொசிஷன் மேலேயா, உன்னுடைய பணத்தின் மேலேயா, உனக்கு செல்வாக்கு மேலேயா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லைப்பா, நீ என்கிட்ட வந்து நீ விசுவாசத்தை நீ வாங்கி, என் மேலே விசுவாசம் வை, என் மேலே நம்பிக்கை வை, என்கிட்ட வாங்கிக்கோ. நீ என்ன நீ நம்பு, என்ன விசுவாசி. இயேசு கிறிஸ்துவ அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு தர உலகத்தில் வேறு யாராலும் முடியாது. இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் நம்முடைய ஜெபத்தை கேட்குறதுக்கு வேறு யாராலும் முடியவே முடியும். விசுவாசித்து அவர்த்தில் ஆனதில் என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தால் நமக்கு சுகம் கிடைக்கிறது, விசுவாசத்தால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, விசுவாசத்தால் நம்ம நீதிமான ஆக்கப்படுகிறோம், விசுவாசத்தால் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகிறோம். அதனால் நீ ஐஸ்வர்யம் சொல்லி பணத்தை வச்சு உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுன்னு உன்னை பொண்ணு பொருளை வச்சு நீ ஐஸ்வர்யம் சொல்லாத. நீ விலையேறப்பட்ட விசுவாசம், ஏன் மேலே கொண்டுக்கிற விசுவாசம், உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நீ எடுத்துக்கோ. அந்த விசுவாசத்தை நம்ம எது வரைக்கும் காத்துக்கொள்ளணும்? ஆண்டவர் காணுகிற வரைக்கும். அந்த விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வெளியேற புறமிட்ட பொண்ணு என்னென்னா, விசுவாசத்தை நம்மளுக்கு கொடுக்குறது யார்? அதை தொடக்குறது யார்? முடிக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அதனால் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் நம்ம விசுவாசம் வைக்கணும். நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரம் யார்கிட்ட வாங்கிக்கோ? என்னிடத்தில் வாங்கிக்கோ. மீனா பஜாரில் போயிட்டு ஜூபிலி ஸ்டோரில் இல்லை, அங்கே போய் வெண் வஸ்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துகிட்ட போய் வெண் வஸ்திரம் வாங்கணும். அவர்கிட்ட வாங்குறது எப்படி? சும்மா வாங்க முடியாது, ரைட்? ஆமாம், வெண் வஸ்திரம் அவர்கிட்ட போய் சும்மா வாங்கிட முடியாது. படிங்க, வெளிப்படுத்தல் 19:7-8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நீ வாழ்க்கையில் அநீதியாக இருந்து அநீதியாக சம்பாரித்து நீ அநியாயம் பண்ணி நீ பொய் சொல்லி களவு சொல்லி நீ பண்ணிவிட்டு நீ வெள்ளை புடவை கட்டின்னு வந்தாலும் சரி, நீ வெள்ளை ஜிப்பா போட்டு வந்தாலும் சரி, ஆண்டவர் பார்வையில் நீ அருவருக்கப்பட்டவன் என்பதை மறந்து விடாத. அல்லேலூயா. விசுவாசி நம்முடைய வாழ்க்கையில் கரைதறி இல்லாத பரிசுத்தவான்களாக இருக்கணும். கரைதறி இல்லாத மனவாட்டியாக நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுங்க. நீ பார்வை அடைக்கும்படி. அப்போ தட் மீன் அவருக்கு கண் இருக்குது, ஆனால் பார்வை இல்லை. தட் மீன் ஆவிக்குரிய தரிசனம் இல்லை, ஆவிக்குரிய கண்களில் இல்லை. உலகபரமான கண்கள் இருக்குது. ஆமாம், அது பார்க்குறேன், இது பார்க்குறோம், அதுங்க பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், இடத்த பார்க்குறோம், அந்த மாதிரி கண் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய தரிசனம் நம்ம கண்ணத்தில் இருக்க நமக்கு விசுவாசிகள் காணப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய காரியங்கள், வரப்போகிற பரலோக ராஜ்யம், அந்த புதிய எருசலேம், அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களெல்லாம் நம்ம அந்த கர்த்தரை அறிகிற அறிவில் அவருக்கு குறித்துக்கு மேன்மை பாராட்டுறதில் நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஆவிக்குரிய கண்களில் நம்ம திறக்கப்பட வேண்டும். அதுக்கு நீ என்ன வாங்கி போட்டுக்கோ? என்கிட்ட இருந்து ஆயின்மெண்ட் வாங்கி போட்டுக்கோ. புரியல? சிம்சோன் இருந்தார், அவருக்கு ஒரு தரிசன நோக்கத்தை அவர் கொடுத்தாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆதரவாக பாலஸ்தீன ஜனங்களுக்கு அவர் போராடி இவளுக்கு நியாயம் விசாரிக்கணும், வெற்றி தரணும்னு படித்தார். ஆனால் இவர் என்ன பண்ணார்? பொண்ணு பார்த்து மயங்கிட்டார். மயங்கிட்டதுனால என்னாச்சு? கண்ணு போச்சு. உலக பிறகு மாதிரி கண்ணும் போச்சு, ஆவிக்குரிய தரிசனமும் போயிடுச்சு, ரைட்?
அதனால் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீ 2 கண்ணனா நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒத்த கண்ணனா நீ பரலோகத்துக்கு போகிறது உனக்கு நல்லதுன்றாரு. அப்போது விசுவாசிங்க இந்த ஃபிசிக்கல் ஐ நம்ம முக்கியம் இல்லை, ஆவிக்குரிய தரிசனம், ஆவிக்குரிய கண்கள் நம்ம எப்போதுமே பத்திரமா நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆமாம், நீ ஜாக்கிரதையாக இருந்து மனது. நான் அது எல்லாருக்கும் தெரியும், நான் சிரிச்சிக்கிறேன். அப்படின்னா நான் சொன்னேன், ஏன் நம்மளை சிரிச்சிக்கிறார் ஆண்டவர்? நம்மளுக்கு அவிசுவாசிக்கு தான் அந்த காரணம், அவனுக்கு தண்டனை, நமக்கு சிரிச்சை. ஏன்னு கேட்டால் ஆண்டவரோடு நம்ம போய் திரும்ப சேரணும், ஐக்கியப்படணும், அவரை தரிசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு? சிரிச்சிக்கிறாரு. நல்லா கவனிங்க விசுவாசிங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அடிக்கடி நீங்கள் தப்பு பண்ணினே போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தப்பு பண்ணுறலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்குது. அதனால் நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு யோசிச்சிடாதீங்க. அப்படி நீங்கள் இந்த தப்பு பண்ணி உங்களுக்கு தெரியும், நல்லா தப்பு பண்ணீங்க, நல்லா தெரியும், ரைட்? ஒரு கள்ளக்கண்ணு எழுதுறீங்களோ, உபச்சாரம் பண்ணுறீங்களோ, பொய் சொல்கிறீங்களோ, ஒரு திருடுதனம் பண்ணுறீங்களோ, அநியாயம் பண்ணுறீங்களோ, நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் நல்லா போயின்னு எல்லாம் ஜேன்னு போயின்னுக்குது. அப்போ என்னென்ன அர்த்தம்? நீங்கள் என்னாச்சு? ஆண்டோடைய லிஸ்ட்லேருந்து வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ஆண்டோடைய லிஸ்ட்டில் இருக்கிறீங்க, அவருடைய கணக்கில் நீங்கள் இருக்கிறீங்க, அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க, அவர் நேசத்தில் அவர் அன்பில் நீங்கள் நிலைத்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்குது? சிச்சை கிடைக்குது. அதனால தான் சிச்சை நீ அற்பமாக நீ என்னாதேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. அதனால் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சிச்சைகள் வரும்போது நம்ம சந்தோஷப்படணும். நான் எப்போதும் சந்தோஷப்படுவேன். இதுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் வரும்போது நான் உடனே சொல்லுவேன், ஆண்டவர் நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், நீ அதை நீர் மன்னிச்சிட்டீர், அதை நீ மன்னிச்சிட்டீர், நான் ஆண்டவருக்கு நான் சோதனம் பண்ணுவேன், ரைட்? நம்ம காரியத்தில். அதனால் ஆண்டவர் நம்ம நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிரிச்சிக்கிறார். அதனால் ஆண்டவர் நம்ம சிரிச்சிக்கும் போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன் ஆண்டவர் நம்ம அந்த அவரோடு கொண்டு சேர்க்க முடியாது, அவர் நம்ம அவருக்கு. அதனால தானே நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புன்னு சொல்கிறாரு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இவங்க என்ன யோசிச்சிருந்தாங்க இந்த ஆளுங்களா? நல்ல பணம் இருக்குது, நல்ல செல்வாக்கு இருக்குது, வாழ்க்கை எல்லாம் ஜேன்னு ஓடுது, அவன் பார்க்க தான் கிடைக்குது, அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க பார்வையெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் இவங்க பக்கத்தில் இருக்கிறாரு, கூட இருக்கிறாரு அப்படின்னு இவங்க யோசிச்சிருந்தாங்க இவ்வளோ நாளாக. ஆனால் இவங்களுக்கே தெரியாதா ஆண்டவர் எப்போ வெளியே போயிட்டார்? ஆண்டவர் எப்போ வெளியே போயிட்டார்? அவர் வெளியே தான் நின்றுக்கிறாரு. இவங்க யோசிச்சுக்கிறாங்க, ஓகே ஆண்டவர் என்ன கூட இருக்கிறாரு சொல்லிவிட்டு. இப்போ சாம்சனோட பண்ணப்போ தப்பு பண்ணப்போ அடிக்கடி சொல்லினே தான் திருந்தலை. அப்புறமா எல்லாம் போயிட்டு பாடு ஆண்டவர் என்ன கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஏற்றி நின்னா. ஆனால் ஆண்டவர் இல்லை. அந்த மாதிரி நம்ம அநேக நேரத்தில் நம்ம காரியங்கள் நல்லா வாய்க்குது, நம்ம அநியாயம் பண்ணுறோம், நம்மளுக்கு தெரியுது, கள்ளத்தனம் பண்ணுறோம், போய் சொல்கிறோம், பண்ணுறோம், எல்லாம் ஜேன்னு ஓடுது. ஆனால் நம்ம என்ன வச்சுக்கிறோம்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கார் நம்ம யோசிச்சுக்கிறோம். ஆண்டவர் எப்போயும் வெளியே போயிட்டார். அவங்க நம்ம கதவை தட்டி கொண்டு இருக்கிறாரு. நம்ம விசுவாசியின் குடும்பத்தில் நம்ம யோசிச்சுப்போம், ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடிக்கடி அரேஞ்ச் பண்ணிக்கணும், ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்கு உள்ளே இருந்து நம்ம கூட இருந்து சாப்பிட்றாரா, இல்லைனா வெளியே நின்று நிற்கிறாரான்னு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், நான் வேதம் வாசிக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன், நான் விசுவாசம் சொல்கிறேன் என்று சொல்லுகிறேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளே இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனால் நல்லது, நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட ஒரேடி அவர் போயிடலை, அவர் வெளியே நின்று நம்ம எப்போ நீ மனம் திரும்பி, அதான் ஜாக்கிரதையாக இருந்து நீ மனம் திரும்பு சொல்லிவிட்டு ஆண்டவர் நம்ம வெளியே நின்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்போ என் மகன் மனம் திரும்பி அவன் தன் பாவத்தை உணர்ந்து என்னை மறுபடியும் அவன் ஏற்றுக்கொள்ளுவான், என் வழிக்கு வருவான், என்னை அவன் அழைப்பான்னு சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம உணர்ந்து மனம் திரும்பி நம் பாவங்களை நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு விட்டால் ஆண்டவர் இயேசுக்கு என்ன பண்ணுவார்? உள்ள வந்து நம்மோடைய போஜனம் பண்ணுவார். நம்மகிட்ட உள்ள வந்து அவர் பிரவேசிப்பார். பிரவேசித்து அவனுடைய தட் மீன்ஸ் நம்மோட தேவன் ஐக்கியம் கொள்ளுவார். அல்லேலூயா. ஐக்கியம்
ஐக்கியம். எப்போ நம்முடைய நிலைமையை நம்ம உணர்ந்து நம்முடைய காரியங்களாம் நம்ம ஒத்துக்கொண்டு அதை பாவங்களை அறிக்கை செய்து விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கூடும்போது இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து வருவார், நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருவார், நம்ம குடும்பத்துக்குள்ளே வருவார், நம்ம சபைக்குள்ளே வருவார், நம்ம வேலை செய்யத்தில் வருவார். அப்போது ஆண்டவர் கூட நம்ம ஐக்கியம் கொள்ளலாம். யோவான் 15:4 படிங்க. என்னில் நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். ஆமாம். அதனால் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். அது ஒன்று படிங்க. இனி 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நாம் ஆண்டவரிலும் ஆண்டவர் நம்மளும் நிலைத்திருந்தால் நம்ம கேட்டுக்கொள்வது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்மோட உள்ளத்தில் வருவார், நம்மோட போஜனம் பண்ணுவார், அவர் தங்கியிருப்பார், அவர் ஐக்கியம் கொள்வார். அவர் இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டால் நம்மளுக்கு என்ன கவலை? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கவலை இல்லை. எல்லோரும் அவரை பார்த்துக்கொள்வார். எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. அப்பா வாட்டுப்பாடி பிரயோஜனம் இல்லை. அந்த அப்பா எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அவர் வெளியே இருக்கிறாரா உள்ளே இருக்கிறாரா? அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால் இந்த வெளிப்படுத்தலில் நம்ம ஒவ்வொரு சபையில் இருக்கிற நல்ல காரியங்களை பார்த்தோம், கெட்ட காரியங்களை பார்த்தோம், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை பார்த்தோம், அவருக்கு இந்த சபையில் இருக்கிற குறைகளை பார்த்தோம், ஆண்டவர் கொடுக்குற அட்வைஸை நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எப்பாடியோ இதை போல வேறு என்ன வேணுயா? நம்ம ஜெயம் கொண்டா ஆண்டவர் என்னோட கூட உட்கார வைக்க. ஹல்லேலூயா. இதை விட என்ன பாய்க்க நம்மளுக்கு? என்ன ஆவியான் சபையில் சொல்றது காதுள்ளவன் கேட்கிறவன். ஹல்லேலூயா. இந்த 7 சபையில் கொடுத்த காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஜெயம் கொடுக்குறவனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்தோம். நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரில் நிலைத்திருப்போம். ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை அகற்றுவோம். வாழ்க்கையில் உண்மையாக உத்தமமாக நீதியாய் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரோடு கூட அவர் உட்காரும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. எங்கள் அன்புகளின் பரம்பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக கொடுத்த சகல ஆசீர்வாத நன்மைகளுக்கு நன்றியாக்குறோம். இந்த அந்நிய தேசத்தில் விதமாக கொண்டு வந்து ஆண்டவரே இந்த விசேஷமாக இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை ஆண்டவரே நாங்கள் வாசிக்கவும் அதை கேட்கவும் அதன்படி ஆண்டவரே செய்யும்படியான ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடிங்களுக்கு ஆசீர்வதித்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கேட்ட ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே கேட்ட வசனப்படி உம்முடைய பிள்ளைகள் கிருபை தாரோம். நாங்கள் ஜெயம் கொண்டு நாங்கள் அதன் மூலமாக வருகிற ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரோம். பரிசுத்த ஆவியோட ஆலைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆசீர்வாதத்தை அனுப்புவோம். நாங்கள் கேட்ட வசனப்படி ஜீவிக்க கிருபை தாரோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்ளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.